ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கத்தை படைப்பதற்கு முன்னால், நரகத்தை படைப்பதற்கு முன்னால், மலக்குகளை படைப்பதற்கு முன்னால், வானம் பூமியை படைப்பதற்கு முன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என் பேரொளியை தான் முதலில் படைத்தார். நூரே முஹம்மதி, என் பேரொளியை படைத்து அந்த ஒளியை 4 பகுதிகளாக மாற்றினான். இன்றைக்கு விஞ்ஞானம் ஒளியை உடைப்பது எப்படி, ஒளியை பிரிப்பது எப்படி என்று இன்றைக்கு ஆய்வு செய்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நூரே முஹம்மதியை 4 பகுதிகளாக பிரித்து அதிலிருந்து ஒரு பகுதியை கொண்டு அல்லாஹ் கலமை படைத்தான். எழுதுகோள், பேனா. நீ எழுது என்றான். அது எழுதியது நம்முடைய எல்லா கலாக்கதிரையும். இரண்டாவது பகுதியை கொண்டு லௌஹுல் மஹ்ஃபூலை அல்லாஹ் படைத்தார். ஒரு இலை மரத்திலிருந்து கீழே விழுவதாக இருந்தாலும் லௌஹுல் மஹ்ஃபூலில் இல்லாமல் இல்லை. யார் யார் இன்றைக்கு என்னென்ன இடத்திலே இருப்பார்கள், இறப்பார்கள், எவ்வளவு ரிஸ்க் கிடைக்கும், எப்படி வாழ்வார்கள், எந்த கடைக்கு யார் போவார்கள், யார் வருவார்கள், அத்தனையும் பதிவான ஒன்று லௌஹுல் மஹ்ஃபூல். இந்த லௌஹுல் மஹ்ஃபூல் படைக்கப்பட்டதும் பெருமானாரின் பேரொளியில் இருந்து. அல்லாஹ் தான் அமருகிற அரிசையும் பெருமானாரின் பேரொளியில் படைக்கிறார். 4வது பகுதியில் இருந்துதான் மஹ்லூக்காத்துகள் எல்லா படைப்பினங்களையும் அல்லாஹ் அந்த பேரொளியில் படைக்கிறார், நபிமார்கள் உட்பட. பேரொளி பெருமானார் முதலில் உதயமாகிறார்கள். இந்த பேரொளியை பார்த்து மகிழ வேண்டும், ஈமான் கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மற்ற நபிமார்களின் அருவாகுகளை, உடலை அல்ல, அருவாகுகளை ஒன்று சேர்த்து பெருமானாரின் பேரொளியை காட்டுகிறார். இதை குர்ஆன் சொல்லுகிறது. இன்றைக்கு ஹாஃபிஸ் அவர்கள் ஓதினார்கள், இது அஹதல்லாஹு மீசாக்கன் நபியீன். அல்லாஹ் நபிமார்களிடத்திலே ஒரு ஒப்பந்தம் செய்கிறார். 1,24,000 நபிமார்களின் ரூஹுகளையும் அல்லாஹ் ஒன்று சேர்த்து அந்த ரூஹுகள் எல்லாம் பெருமானாரின் பேரொளியை பார்க்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்பான், நீங்கள் இதை பார்த்தீர்களா? இவர்கள்தான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கடைசியில் பிறக்கப் போகிற நபி. இவர்களை நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும், இவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கு பேரொளி. அல்லாஹ் கேட்கிறான், குர்ஆன் சொல்லுகிறது, அக்ரர்தும் அலா தாலிக்கும் இஸ்ரி, அவர்தான் இறுதி நபி, உறுதி நபி முஹம்மது என்று நீங்கள் சொல்லுகிறீர்களா? ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுகிறீர்களா? எல்லாம் சொல்லுச்சு. காலுவா